யார் நமக்கு ஆறுதல் தர முடியாது, யார் நமக்கு ஆரோக்கியத்தை தர முடியாது. அவருக்குள்ளே சுகமும், அவருக்குள்ளே பலமும், அவருக்குள்ளே சகல விதமான ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாளுங்க செய்வீராக. நன்றி ஆண்டவரே. உலகமே
காணாமல் போகிறோம்
நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுதலுக்கு அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவர்களாக இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. ஆமே. ஆண்டவர் ரெண்டு விதமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. ரெண்டு வழிகள் உண்டு. ஒன்று, தேவன் தானே உங்களை தேடி வந்து சொப்பனத்தில் நேரடியாகும் சுகமாக விரும்புகிறாயா, விடுதலையாக விரும்புகிறாயா என்று சொல்லி தான் கேட்டு சுகம் கொடுக்க வரலாறு வேதத்தில் நிறைய உண்டு. ஆமென். அந்த தெய்வம் இந்த நாள் அந்த காலை வேளையில் இந்த உபவாசம் கூட்டத்தை பார்த்து கேட்கிறார். அவருக்கே தெரியாமல் ஒரு பெரும்பாடுடைய ஸ்திரீ அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு வஸ்திரத்தை ஒரு அனுமதி இல்லாமலே தொட்டு தானே சுகத்தை பெற்றுக் கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டு சென்று ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி ஒரு அற்புதம் நடக்க போகிறோம். ஆண்டவர் தேடி வந்து தொழுகிற அற்புதங்கள் உண்டு. இப்படி ஒரு கவலையோடு பாரத்தோடு எதிர்பார்த்தோடு இந்த உபவாசம் கூட்டத்துக்கு போறதுனால தேவன் ஏதோ ஒன்று எனக்கு செய்ய போகிறார் என்று நீங்க எதிர்பார்த்து வந்த காரியங்கள் இன்றைக்கு நடக்க போகிறது. கரங்களை தட்டி ஆண்டு சென்று எதிர்பார்த்து வந்த காரியங்கள் என்று நிறைவேற்ற போகிறார். எதிர்பார்த்து வந்த காரியங்களை அவர் செய்ய வல்லவா இருக்கிறார். அந்த வழியாய் ஜெபாலய தலைவர் அவர் சொன்னாங்க, மகள் மதிக்க போறாள், மதிக்கிற தருவாயில் இருக்கிறார். நீ வந்து அவள் மேல கைகளை வையும். அதாவது ஒரு டாக்டர் பேஷண்ட்டை பார்த்து சொல்லுவார், நான் வந்து கை வைப்பேன், நான் குளிசை கொடுப்பேன், மாத்திரை கொடுப்பேன் டாக்டர் சொல்லுவாங்க. ஆனா டாக்டருக்கு சொல்றது மாறி எப்படி மாறி என் பிள்ளை மேல வந்து கையை வையும். நீங்க எங்க இருப்பீங்க, அங்க உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ படுக்கையில வியாதியில அங்க விழுந்து கிடக்கிற அவர்களுக்காக இந்த இடத்துல நினைச்சு ஜெபிச்சு கொண்டு இருப்பீங்க. ஆண்டு சொல்ற இந்த நேரத்துல அவன் சொல்லுங்க, நீங்க வந்து கையை வைங்க, நீங்க வந்து உங்க வீட்டுக்கு காலை வச்சுட்டு போங்க, நீங்க உங்க வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. அப்படி சொல்ற போது அந்த அற்புதம் நடக்க போகுது. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லி நீங்க வேலையில் ஆகிற வேலையில பரிசுத்தாவின் பலமாக இடைப்பட போகிறார். மூணாவது நபர் ஒரு ரோமானிய படைத்தளபதி. அவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை அவ்வளவா தெரிந்தவன் அல்ல, ஆண்டு விட்டு கேள்விப்பட்டது கொஞ்சம் அவ்வளவுதான். அவன் சொல்ற, ஆண்டவரே, நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எந்த பாக்கியம் பெற்றவன் அல்ல, நான் ஒரு படைத்தளபதி, எத்தனை கொலைகளை செய்திருக்கிறேன், எவ்வளவு அக்கிரமங்களை செய்திருக்கிறேன், என் கைகள் ரத்த கரை பிடித்திருக்கிறார், நான் உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் உங்களுடைய வீட்டுக்கு வர அளவுக்கு எனக்கு அந்த தகுதி கிடையாது. ஒருவேளை அந்த ஆயக்காரன் வெளியிட்டு அழுந்தது போல, ஆண்டவர் நம்முடைய ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை வெளியிட்டு அழுந்தது போல அவன் அந்த காரியம் சொல்லுவான். என்னுடைய சோல்ஜர், என்னுடைய படைவீரன் சார் கிடக்கிறான், அவன் ஆண்டவரை பிழைப்பான பிழைக்க மாட்டான். ஒரு வார்த்தை சொன்னான். ஒருத்தி வஸ்திரத்தை தொட்டு பார்க்கிறான். இன்னொரு மனுஷன் ஆலயத்திலே ஜெப ஆலயத்துக்கே தலைவனாக இருக்கிறான். ஒரு மூப்பருக்கு அப்படி ஒரு விசுவாசம். இயேசுபாவும் தன்னுடைய பிள்ளைகளை கை வைக்கட்டும். ஆனால் அந்த ரோமானிய படைத்தளபதி ஒரு நாள் ஆலயத்துக்கு போகாத, ஒரு ஆலயத்தை பற்றி தெரியாது. அவன் சொல்றான், ஆண்டவர் நீ இந்த ரோட்டில் வச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன படைவீரன் பிழைப்பான பிழைக்க மாட்டான். ஒரு வார்த்தை அவன் சொல்லுங்க. ஒரு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அந்த ரோமானிய படை சேரக்கூடிய அந்த தளபதியுடைய
அவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த கூட இருந்த எல்லா சீசர்களை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். யாரோ ஒரு பிரஜாதி என்னை புரிந்து கொண்ட அளவு, யாரோ ஒரு ரோமானிய படைத்தளபதி என்னை புரிந்து கொண்ட அளவுக்கு நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே. ஆண்டவர் கேட்டு சொன்ன பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறது விசுவாசம் இல்லாமல் அல்ல. நாங்கள் ஆராதிப்பது துதிப்பது ஆண்டவர் சமூகத்துல விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. அதனால நான் ஆராதிக்கிற போதே அந்த மகிமையான ஆண்டவருக்குள்ள ஆவியோடு சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் ஆவியோடு பாடுவேன், நான் கருத்தோடு பாடுவேன், நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய எல்லா விண்ணப்பத்துக்கும் ஆண்டு இந்த இடத்துல எந்த நிமிஷமே அவர் பதிலை தந்து நான் போகிற போது நான் வெறுமையா போவதில்லை, அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு பரிசுத்தாவின் வல்லமையோடு நீ பாக்கா காராதா மாதா நீ மாராகா சாகா தோராவா அவுடா மார்க பாக்கா துரரதானவா நீ எதிர்பார்த்ததையோ நீ விரும்புவதையோ நீ நினைக்கிறதற்கோ எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக 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 சொல்லுங்க. நான் இந்த வாழ்க்கையில இதுவரைக்கும் இது நடக்குமா, இது இந்த வாழ்க்கையில் நிறைவேறுமா, இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு இருக்கிற அத்தனை காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஒரு வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்ப அனைவரும் மேல அந்த அபிஷேகம் வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது, ஒரு ஆவின் அபிஷேகம் ஒரு கடந்து வருகிறது. அதை விடாமல் பற்றிக்கொள். ஒரு வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரே என்னை கூப்பிடு, இயேசுவே என்னை கூப்பிடு, பரிசுத்த ஆவியை கூப்பிடு. இப்படி கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஒரு வீட்டை அது வியாதியில கிடக்கிற மனுஷனை ஒரு வீட்டில் கிடக்கிற உறவுகளை அவர் தட்டி எழுப்ப அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா.
இதுவரைக்கும் எனக்கு திண்ணை வந்த எல்லாவற்றையும், இதுவரைக்கும் எனக்கு போராட்டம் வந்த எல்லாவற்றையும் நல்ல கரைகளை தட்டி நல்ல தைரியத்தோடு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு இதுவரைக்கும் எதிராக இருந்த, எனக்கு அடரை மறைவிடத்துல போர் செய்த அத்தனை காலத்திலிருந்து கர்த்தருக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஒரு மழை பெய்கிறது போல ஒரு வாழ்க்கையில் ஒரு அபிஷேக மழையை தூங்குகிறது, ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய விடுதலை. வறண்ட நிலமானது தன்னில் பெய்த மழையை குடித்து தான் பெய்த மழையை நிமித்தமாக நல்ல கடித விமர்சனங்களை கூடுதலை உண்டாக்குறது போல இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய நம்பிக்கையை, ஒரு அபிஷேக மழை ஒன்றை ஊற்ற நல்லவராக இருக்கிறார். ஒரு மத்தியில ஒரு பக்கத்தில் 1000 பேரும் 16,000 பேர் விழுந்தாலும் அவருக்கு அவனை அணுகாமல் சொல்லியிருக்கிறாங்க. பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல